ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காணொளி மூலமாய் தேவ வார்த்தையோடு கூட பகிர்ந்து கொள்வது மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த நாளிலும் வேகமாய் ஓடுகிற உலகத்தில் நாமும் வேகமாய் ஓட பழகிவிட்டோம். வேதம் ஆனால் அதற்கு எதிர்மறையாக காத்திரு 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 என்று நமக்கு அறைகூவல் விடுகிறது. இந்த தேவ பிள்ளைகளாகிய நம்ம காத்திருக்கிற அனுபவத்தை நாம் இழந்து போயும், காத்திருக்கிற அனுபவத்தை மறந்து போயும், காத்திருக்கக்கூடிய சூழ்நிலை நமக்கு இல்லாமல் போயும், வேகமாய் ஓடுகிற உலகத்தோடு இணைந்து நாமும் வேகமாய் ஓடி பழகிவிட்டோம். ஆமா, கர்த்தருக்காக காத்திருந்து பலனடைய வேண்டிய தேவச்சனம், கர்த்தருடைய சமூகத்திலே தரித்திருந்து பலனடைந்து செட்டையில் அடித்து உயர பறக்கக்கூடிய அனுபவத்தை உடைய தேவச்சனம் காத்திருக்கக்கூடிய அனுபவத்தை இழந்து போனதுனால இன்னைக்கு சோர்ந்து போயும் பலனற்று போயும் அநேக விதமான காரியங்களுக்குள்ள சிக்கி கொண்டு அதிலிருந்து வெளியே வர முடியாம தவிக்கக்கூடியதை பார்க்க முடிகிறது. விசுவாசம் உள்ள சந்ததி, தேவனை ஆராதிக்கக்கூடிய பிள்ளைங்க, ஆமா, அந்நிய பாஷை பேசக்கூடிய பிள்ளைங்க, ஆனா இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில சோர்ந்து போயும் பலனற்று போய் கிடக்கிறார்கள். காரணம் என்னவென்று வேதம் சொல்லுகிறதை கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30வது அதிகாரத்துடைய 18வது வசனம் பின்பகுதி இப்படி சொல்லுது: அவருக்கு காத்திருக்கிற யாவரும் வாக்கியவான்கள். அவருக்கு காத்திருக்கக்கூடிய பிள்ளைகள் யாவரும் வாக்கியவான்கள், அதாவது ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பூமியிலே நாம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு, இந்த பூமியிலே ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு, இந்த பூமியிலே ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கு தேவை என்னவென்றால் அவர் சமூகத்திலே காத்திருக்கிற ஒரு அனுபவம். நம்முடைய பலன் அல்ல, நம்முடைய ஞானம் அல்ல, நம்முடைய அறிவு அல்ல, நம்முடைய புத்தி அல்ல, அவர் சமூகத்திலே காத்திருக்கிற ஒரு அனுபவம் நம்மை ஆசீர்வாதத்துக்கு நேராய் கொண்டு போகிறது. இந்த காணொளி மூலமாய் தேவ வார்த்தை கேட்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, தேவ சமூகத்திலே காத்திருக்கக்கூடிய, தேவனுக்காய் காத்திருக்கக்கூடிய, தேவ கிருபைக்காய் காத்திருக்கக்கூடிய, தேவ பலத்துக்காய் காத்திருக்கக்கூடிய அனுபவம் நமக்கு உண்டாகும் போது, இப்பொழுது நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற, இப்பொழுது நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற, இப்பொழுது நீங்கள் போராடி கொண்டிருக்கிற அந்த காரியம் மாற்றப்படும். அல்லேலூயா. நீங்கள் பல முயற்சிகளை எடுத்திருக்கலாம், பல பிரயாசங்களை பற்றிருக்கலாம், ஆனால் வேதம் சொல்லுது அவருக்கு காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவருக்கு காத்திருக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவருடைய சமூகத்திலே காத்திருங்கள், அவருடைய கரத்தின் செயலுக்காய் காத்திருங்கள், அவருடைய வார்த்தைக்காய் காத்திருங்கள், அவருடைய சத்தியத்துக்காய் காத்திருங்கள், அவருடைய சத்தத்துக்காய் காத்திருங்கள். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். வேகமாய் ஓடுகிற உலகத்தோடு வேகமாய் ஓட நாம் அழைக்கப்படவில்லை. வேகமாய் ஓடுகிற உலகத்திற்கு எதிர்மறையாய் தேவ சமூகத்திலே தனித்திருந்து, தேவனுக்காய் தனித்திருந்து, தேவனுடைய பலத்தை பெற்றுக்கொண்டு அவருடைய ஆசீர்வாதத்தை இந்த பூமியில பரப்புவதற்கு அழைக்கப்பட்ட பிள்ளைங்க நாம். தேவ சமூகத்திலே தனித்திருப்போம், தேவோடு தனித்திருப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட்.